வள்ளலார் சொன்னார், மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். அதைத்தான் பின்பற்றி பாரதி, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, நானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்ற பாட்டுல என்ன சொல்றான்? பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர். You will see, you will see with absolute confidence, he says, பார் மீது நான் சாகாதிருப்பேன். அவனுடைய பூத உடலை அவன் நீங்கி 100 ஆண்டுகள் கடந்து விட்டன. அதுக்கப்புறமும் அவனுடைய நினைவு நாள் நூற்றாண்டை இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. இதை தவிர வேற சான்று தேவையா இருக்கு? அரசியல்வாதிகளுடைய புகழெல்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க, சாரி, அதெல்லாம் போயிடும். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் திருவள்ளுவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால், சாக்ரட்டிஸின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், இளங்கோவடிகளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் கவி சக்கரவர்த்தி கம்பரை நாம் தலைமையில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால், அவர்கள் எல்லாம் அழிவில்லாதவர்கள். 80 வருஷத்துக்கு முன்னால தியாகராஜ பாகவதர்னு ஒரு ஹீரோ இருந்தார். பேரனுக்கெல்லாம் அந்த பேரே தெரியாது. MK தியாகராஜ பாகவதர். அவரை போல ஒரு புகழின் உச்சாணியை தொட்ட நடிகர் கிடையாதுங்க. எம்ஜிஆருக்கெல்லாம் கூட கிடையாது. ஆனால் அவருடைய பேர் என்ன ஆச்சு? எத்தனை நாள் இருக்கு? உங்க பேரன் பேத்திக்கிட்ட அந்த பெயர் தெரியாது. MK தியாகராஜ பாகவதர் தெரியாது, TR ராஜகுமாரி தெரியாது, இவங்க எல்லாம் PU சின்னப்பா தெரியாது. இவங்க எல்லாம் புகழின் உச்சாணி கும்பில் இருந்தா. ஆட்ரி ஹெப்பனை யாருக்கு தெரியும்? இப்போ இந்த புகழெல்லாம் நிற்காத புகழ், படைப்பாளிகளின் புகழ்தான். அது ஏன்னு கேட்டா நிலையான புகழ். ஏன்னா அது வானம் போல் எல்லை இல்லாமல் விரிந்து கொண்டே இருக்கும் புகழ். அதனாலதான் ஒரு அருமையான வார்த்தை போட்டாங்க பாரதி. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. அது என்ன வான் புகழ்? வான் புகழ்னா வானமளாவிய புகழ் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாமே தவிர, அதை விட இன்னும் கடந்து போய் நம்ம சிந்தித்தால் அதுக்கு நேரடியா ஆப்போசிட்டா இன்னொன்னு பாரதி சொல்றான். அது புரிஞ்சா இது புரியும். அது என்ன? ரவிவர்மா பேர்ல ஒரு இரங்கல் பாரதி எழுதலாம். அதுல ரவிவர்மன் இறந்து விட்டான். ஏன்னா புவிப்புகழ் போதும் என்பான், புவிப்புகழ் போதும் என்பான். அதனால போயிட்டான். புவிப்புகழ்னு ஒரு வார்த்தையை அங்க போட்டான். வள்ளுவனுக்கு போடும்போது வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, வான் புகழ்னு ஒரு வார்த்தை போட்டான். இந்த புவிப்புகழ் வேற, இது போயிடும். வான் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். நானும் அந்த வரிசையில சேர முடியுமா என்பதைத்தான் அவ்வப்போது நானே எனக்குள் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வரிசையில நாடகத்தால் உன் அடியார் பொன்னடித்து நான் நடுவே அப்படிம்பார் வள்ளலார். அப்படி எப்படியாவது அந்த திருக்கூட்டத்தில் நான் சேர்ந்துவிட ஒரு துடிப்பு. அந்த திருக்கூட்டத்தில் சேர்ந்து அந்த வரிசையில கடைசியில ஒரு இடம் கிடைச்சா போறோம் சார் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன்.